சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. சசிகலாவிற்கு அடித்த மிகப்பெரிய ஒரு கூட்டணி அதிர்ஷ்டம். அதிமுகவுடைய வேட்பாளராக சசிகலா அறிவிக்கப்பட்டிருக்கிறாரா? இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் களமானது அனல் பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தமிழகத்தில் நான்முனை போட்டி, அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நான் தமிழர் கட்சியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவேக்காவும் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் போட்டிட்டு போகிறாங்க. இந்த நான்முனை போட்டியில் பார்த்திங்கன்னா வெற்றி யாருக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் தற்பொழுது பார்த்திங்கன்னா அதிமுகவில் சசிகலா அவர்கள் இணைய உள்ளதாகவும், சசிகலா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிமுகவில் 6 சீட்டுகள் ஒதுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் காரணமாக கட்சியானது பிளவுபட்டு கிடப்பது அனைவருக்குமே தெரியும். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று டிடிவி தினகரன் பார்த்திங்கன்னா அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை துவங்கினார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை தலைமை விவகாரம் பார்த்தீங்கன்னா வெடித்தது. அதுக்கப்புறம் திருமதி சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக தான் தற்பொழுது படுந்தோல்வியை சந்தித்தது அதிமுக. அந்த நிலை தற்பொழுது உருவாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமமுகவை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் சேர்த்துக்கினார். இப்போ சசிகலா அவர்களையும் கூட்டணியில் சேர்ப்பதை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் பலமாகவும் இருப்பதனால பார்த்தீங்கன்னா தற்பொழுது சசிகலா அவர்களையும் விட்டுறக்கூடாது, சசிகலா அவர்களை எப்படியாவது கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்றதுல பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி முயற்சித்துட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய கூட்டணியில் வருகின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு 6 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க போகிறீங்க, யார் அடுத்த முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவரை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ப்பது அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை பாதகமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.